அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிஒன், ஐ எம் நிகா ஃப்ரம் நிகா ஸ்பெஷல். புன்னகை பூக்கள் மலரட்டும். அனைவருக்கும் இனிய பக்ரீத் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பக்ரீத் விலாக் தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க நோட்டிஃபிகேஷனையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் எப்போலாம் வீடியோ போகிறோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டர். ஸோ மறக்காமல் வீடியோ பார்த்து லைக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ எப்போந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பக்ரீத்துக்கு முந்தின நாள் நைட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. மருதாணி அரைச்சிருந்தேன். என்ன தான் நம்ம கோன் போட்டாலும் மருதாணி அரைச்சி போடுற மாதிரி வராதில்ல, அதனால் நாங்கள் மருதாணி தான் அரைச்சி போட்டிருந்தோம். பாப்பாவும் சூப்பராக கையில் போட்டுக்கிட்டாங்க. இந்த வீடியோ எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பக்ரீத் அன்னைக்கு காலையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. எல்லா பள்ளிவாசல்களிலும் தக்பீர் சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்களும் எல்லாம் சீக்கிரமாகவே எழுந்து குளித்து ரெடி ஆகிட்டோம் தொழுக போகிறதுக்காக. பாப்பாவும் சூப்பராக ட்ரெஸ் போட்டு ரெடி ஆகிட்டாங்க. பாப்பாவுக்கு இந்த கலர் ட்ரெஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அவ்வளோ க்யூட்டாக இருந்தாங்க அந்த ட்ரெஸ்ஸில். அடுத்து எங்களோட மருதாணி காட்டுறேன் பாருங்கள் எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்னு. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது லைட்டாக தான் தெரிஞ்சுது. மறுநாள் பார்க்கும்போது நல்லா டார்க் கலரில் பிடிச்சிருந்துச்சு. ஓகே, இப்போ தொழுகைக்கு கிளம்பலாம். பாப்பா இந்த ட்ரெஸ் போட்டு நடக்கும்போது அவ்வளோ க்யூட்டாக சூப்பராக இருந்தாங்க. ஓகே, இப்போ தொழுகைக்கு கிளம்பியாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக தொழுது முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வந்த உடனே பாப்பா ட்ரெஸ்ஸை கழட்டிட்டாங்க. எனக்கு ரொம்ப வேக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேறு டிஷர்ட் எடுத்து போட்டுக்கிட்டாங்க. அதோட நான் கையோட காஃபியும் போட்டு முடிச்சிட்டேன். காஃபி போட்ட கையோட நான் மில்க் புட்டிங் செஞ்சுருந்தேன். இந்த புட்டிங் ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செம்ம சாஃப்ட் அண்ட் சில்கியாக சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக சில்கியாக இருக்குது அப்படின்னு. இதில் மில்க் பவுடர் சேர்த்துருக்கனால டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அடுத்து இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையும் தேங்காய் சட்னியும் வைக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் காதர் ஃபோன் பண்ணி நான் பூரி வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் ஸ்கிப் பண்ணியாச்சு. அடுத்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு லன்ச் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இங்கே பிரியாணி செய்கிறதுக்கு, மட்டன் பிரியாணி செய்கிறதுக்கு சீரக சம்பா ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைக்கணும். அடுத்து இங்கே ஸ்டவ்வில் மட்டன் வச்சுருக்கேன் குக்கரில். அது வெந்து வரட்டும். அப்படியே பார்த்தீங்கன்னா கையோட சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு 65 பண்ணுறதுக்கு மசாலாலாம் போட்டு ஊற வச்சுருக்கேன். பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, ரம்ப இலை, பச்சை மிளகாய், அப்புறம் மல்லி, புதினா எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன். மட்டனும் அந்த டைமில் நல்லா வெந்து வந்துருச்சு. நல்லா கமகமான வாசனையோட சூப்பராக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா பிரியாணிக்கும் நல்லா தாளித்து விட்டாச்சு. நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. வெங்காயம் நல்லா வதக்கி தாளிச்சிருக்கேன். அரிசியும் பார்த்திங்கன்னா நல்லா ஊறி வந்துருச்சு. மட்டனும் நல்லபடியாக வேக வச்சாச்சு. ஸோ கிட்டத்தட்ட நம்ம பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் மூடிக்கு மேலே வெயிட் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கல் எடுத்து வச்சு தம் போட்டிருக்கேன். அப்படியே பக்கத்தில் பார்த்திங்கன்னா சிக்கன் 65க்கு பொரிச்சிக்கிட்டு இருக்கேன். கையோடு பார்த்திங்கன்னா நான் ஆனியன் ரைத்தாவும் நான் செஞ்சு முடிச்சிட்டேன். இதுதான் நான் ஃபஸ்ட்டு பண்ணினேன். ரைத்தா தான் ஃபஸ்ட்டு பண்ணினேன். ஸோ க்ரீமியான ஆனியன் ரைத்தாவும் ரெடியாக இருக்குது. சுட சுட சூப்பரான மணக்க மட்டன் பிரியாணி நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. நல்ல ஒரு கலரில் உதிரி உதிரியாக சூப்பராக மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. கூடவே சிக்கன் 65யும் நான் பொரிச்சு எடுத்துட்டேன். நல்லா கிறிஸ்பியாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. இன்றைக்கி லன்ச் நம்மளுக்கு இதுதான் ஸ்பெஷல் லன்ச். நல்லா சுட சுட மணக்க மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, அடுத்து எப்போதும் போல் க்ரீமியான ஆனியன் ரைத்தா. மதியம் நல்லபடியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் டைம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் டைம் சூடாக இஞ்சி டீ குடிக்கணும் போல் இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு டீ தான் போட்டுட்ருக்கேன். டீலாம் குடிச்சு முடிச்சுட்டு அன்றைக்கி நைட்டு பைக்கில் ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்தோம். அது எதுவும் நான் வீடியோ எடுத்துக்கலை. அடுத்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, அதாவது பாப்பா டோர் க்ளோஸ் பண்ணுறாங்கல்ல, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நாங்கள் பக்ரீத்தோட செகண்ட் டே, அதாவது வெளியில் போகிறோம். எங்கே போகிறோம்? எனக்கு கொலுசு எடுக்க போகிறோம். எங்கே போயிருக்கோம்? ஜிஆர்டிக்கு போயிருக்கோம். ஜிஆர்டி தான் வந்திருக்கோம். பாப்பாவுக்கு கொலுசு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, பாப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி கொலுசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே செலக்ட் பண்ண சொல்லிவிட்டு அவங்களே சூப்பராக மாடலாக செலக்ட் பண்ணிட்டாங்க. இந்த ரெண்டில் நீங்கள் எது எடுத்திருந்தீங்க?
பாருங்கள், மேலே உள்ள கொலுசு எடுத்திருக்கீங்களா, கீழே உள்ளதா? கீழே உள்ளது. செகண்ட். ஆமாம். பாப்பாக்கும் பிடிச்ச மாதிரி நல்லபடியாக கொலுசு வந்து எடுத்தாச்சு. அங்கே போனதுக்கு அப்புறம் ஜூஸ் கொடுத்தாங்க, காஃபியும் கொடுத்தாங்க. நானும் காதரும் காஃபி குடித்தோம். பாப்பா வந்து ஜூஸ் எடுத்துக்கிட்டாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அங்கே வந்து நான் வீடியோ வந்து கிளிப்ஸ் எடுத்திருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. எப்போதுமே எதுவுமே நமக்குன்னா சீக்கிரம் செலக்ட் பண்ணிடுவோம். ஆனால் குழந்தைங்களுக்கு அப்படிங்கும்போது பார்த்து பார்த்து செலக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், அதே மாதிரி அவங்களுக்கு அது செட் ஆகியும் வரணும். அதுக்காக அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நான் காப்பு எடுக்க வந்திருக்கேன். யாருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யாருக்கு எடுக்க வந்திருக்கோம்? மை டேடிக்கு. எங்கள் டேடிக்கு வந்து காப்பு எடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். அப்படியே ஹர்ஷிகா ஒரு ஹாய் சொல்ல சொன்னால் அவங்களும் ஹாய் சொல்லிட்டாங்க. அப்படி தானே? ஆமாம். அடுத்து காப்பு எடுத்து முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் தான் தோணுச்சு பாப்பாவுக்கு வந்து நெக்லஸ் வந்து எடுக்கணும்னு சொல்லி ஒரு ஐடியா இருந்துச்சு. சரி, மாடல்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடல்ஸ் வந்து பார்த்துட்டு இருந்தோம். உங்களுக்கு எது குட்டிமா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? எனக்கு வந்து இந்த சைடில் ஒன்று இருக்குல்ல, அது ஃபஸ்ட்டாக இருக்கிறது, அந்த வளைவு வந்து கொடுத்துருக்காங்களா அது. அடுத்து நீங்கள் சொன்னது வந்து இந்த குச்சி குச்சியாக அந்த மாதிரி இருந்துச்சுல்ல, அந்த மாதிரி டேடிக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆமாம், அவங்க டேடிக்கு வந்து அந்த குச்சி குச்சியாக இருக்கிறது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பாப்பாவுக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு இருந்த மாடல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக அந்த மேலே இருக்குல்ல ஃபஸ்ட்டு இதில், அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே, நாங்கள் பார்த்து வச்சுருக்கோம், நெக்ஸ்ட் டைம் வந்து எடுக்கலாம் அப்படின்ட்டு. பார்த்துலாம் முடிச்சுட்டு ரொம்ப வயிறு பசிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு வைர மாளிகை வந்திருக்கோம். ஏன்னா பக்ரீத் செகண்ட் டே வந்து நாங்கள் வந்து என்ன சாப்பாடு சாப்பிட்டோம்னா ரசம் சோறு. என்ன சாப்பாடு சாப்பிட்டோம்? ரசம் சோறு. ஆமாம், ரசம் சோறு தான் சாப்பிட்டோம். என்ன காரணம்னா எப்படியும் நைட்டு வெளியில் தான் சாப்பிடுவோம். ஸோ ஹெவியாக சாப்பாடு எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு நாங்கள் ரசம் சோறு தான் சாப்பிட்ருந்தோம். அதனால் ஹெவியாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வைர மாளிகை தான் வந்திருக்கோம். இன்றைக்கி ஒரு புடி இன்றைக்கி ஒரு புடி பிடிக்க போகிறோம். பாப்பா வந்து அவங்களுக்கு வந்து சிக்கன் பிரியாணி தான் கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து ரைத்தா, பைனாப்பிள் ஜாம், அப்புறம் வந்து 2 கிரேவி கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்க வந்து சூப்பராக சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக லெக் பீஸோடு வந்து கூடவே முட்டையை வச்சு சூப்பராக சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி தானே? அடுத்து காதரும் நானும் வந்து வீட் பரோட்டா, செட்டிநாடு சிக்கன் கிரேவி, தந்தூரி சிக்கன், கூடவே வந்து நான் அது வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஷேர் பண்ணி வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பாப்பா வந்து கொஞ்சம் பிரியாணி மிச்சம் வச்சுருந்தாங்க, அதையும் வந்து நாங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம். நல்லபடியாக சாப்பிட்டு முடிச்சு ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபைனலாக எனக்கும் காதருக்கும் லெமன் ஜூஸ் வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அதையும் குடிச்சு முடிச்சுட்டு அல்ஹம்துலில்லாஹ்னு வீட்டுக்கு வந்தாச்சு. காதருக்கு எடுத்திருந்த காப்பு வந்து இந்த மாதிரி நான் கிஃப்ட்டு மாதிரி தான் பேக் பண்ணி வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ இதை வந்து இப்போ நம்ம காதருக்கு வந்து கொடுத்துடலாம். பாப்பா தான் ஓப்பன் பண்ணுறாங்க, அப்படி தானே? ஆமாம். யார் கையில் போட்டு விடணும்னு சொன்னது? டேடி கையில். யார் போட்டு விட போகிறா? நீங்கள். ஆக்சுவலி நான் தான் போட்டு விடணும்னு சொல்லி பிளானில் இருந்தேன். ஆனால் பாப்பா வந்து நான் தான் போட்டு விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அவங்க ஆசை தானே எல்லாமே, அதனால் அவங்க விருப்பப்படியே விட்டாச்சு. காப்பு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து பாப்பா என்ன செய்ய போகிறாங்க? அவங்க டேடாக்கு என்ன போட்டு விட போகிறாங்க? காப்பு. உங்களால் போட முடிஞ்சுதா? இல்லை, டைட்டாக இருந்துச்சு. ஓகே, காதருக்கு நான் எடுத்து கொடுத்த காப்பு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பக்ரீத் எங்களுக்கு சூப்பராக போச்சு. அதிலே முக்கியமான இன்னொரு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6 வருஷத்துக்கு அப்புறம் எங்கள் வாப்பா எங்கள் கூட இருந்தது. ஸோ எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக சூப்பராக போச்சு. உங்களுக்கு இந்த பக்ரீத் வந்து நல்லபடியாக போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மரம் வளர்ப்போம், இயற்கை காப்போம்.